நேயர்களை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில் காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்திலிருந்து இரு விஞ்ஞானிகள் இணைகிறார்கள். முதலாவதாக வாழ்த்துச் செய்திகளை பகிர்வதற்காக மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் முதன்மை விஞ்ஞானி அங்கப்பன் ஐயா அவர்கள் இணைகிறார். அடுத்ததாக தேசிய இளம் விஞ்ஞானி விருது பெற காரணமாக அமைந்த தன்னுடைய ஆராய்ச்சிகள் குறித்து பகிர்வதற்காக முனைவர் வி கணேஷ் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களை நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு மைய மின்வேதியியல் ஆய்வகம் சார்பாக அதன் இயக்குனர் கலைச்செல்வி மற்றும் திட்டமிடல் கண்காணிப்புத்துறை தலைவர் முனைவர் சத்யநாராயணன் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மாணவர் விஞ்ஞானி தொடர்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராகிய முனைவர் அங்கப்பனாகிய நான் நேயர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 மாதங்களாக விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில் 3 விஞ்ஞானிகள் உங்களுடன் தங்களது ஆராய்ச்சி கட்டுரையை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய தினம் நமது ஆய்வகத்திலிருந்து முனைவர் வி கணேஷ் உங்களுடன் அவருடைய CSIR என்று சொல்லப்படுகிற மத்திய தொழிலக ஆய்வு குழுமத்தின் இளம் விஞ்ஞானி விருது பெற்ற முனைவர் வி கணேஷ் அவர்கள் அவருடைய ஆராய்ச்சி வெளிப்பாடை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். முனைவர் வி கணேஷ் அவர்கள் குட்டி ஜப்பான் என்று சொல்லப்படுகிற சிவகாசி பிறந்த இடமாக கொண்டவர். அவர் நோபல் பரிசு பெற்ற சர்சிவராமன் அவர்கள் ஆரம்பித்த ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகிற ஆய்வகத்தில் தன்னுடைய ஆராய்ச்சி படிப்பை முடித்துவிட்டு வெளிநாடு சென்று மேல்கல்வி கற்று நமது ஆய்வகத்தில் பணியாற்ற விருப்பப்பட்டு இங்கு வந்திருக்கிறார். அவருடைய ஆராய்ச்சியின் பயனாக குட்டி ஜப்பான் என்று சொல்லப்படுகிற சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை அதனுடைய பயன்பாடு ஒலி அளவை குறைப்பதற்காகவும் அதிலிருந்து வெளிப்படும் வாயுக்கள் மிக குறைந்த அளவு வெளிப்படுமாறும் தன்னுடைய ஆராய்ச்சியை இப்பொழுது அவர் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனது ஆய்வகத்தில். அதன் வெளிப்பாடாக பட்டாசு தொழிற்சாலை மிகவும் சிறப்பாக பயனுற அவருடைய ஆராய்ச்சியின் பங்களிப்பை அவர் முனைப்புடன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்று அவர் CSIR என்று சொல்லப்படுகிற மத்திய தொழிலக ஆய்வு குழுமத்தின் இளம் விஞ்ஞானி விருது பெற்ற அவருடைய கண்டுபிடிப்பை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறார். நன்றி, வணக்கம். காரைக்குடியில் அமைந்துள்ள அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நேயர்களுக்கு முதற்கண் என் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் வி கணேஷ். நான் காரைக்குடியில் அமைந்துள்ள மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானியாக பணிபுரிகிறேன். இந்த சமுதாய வானொலி சார்பாக நடத்தப்படும் விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எமது இயக்குனர் முனைவர் கலைச்செல்வி அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது சக விஞ்ஞானியான முனைவர் அங்கப்பன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய ஆராய்ச்சியின் விளைவுகளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் பற்றி உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கிறேன். இதை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். முதலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா CSIR அப்படின்னா என்னங்கிறத பார்த்துக்கிடுவோம். தென் CSIRலேருந்து வழங்கப்படக்கூடிய இந்த மதிப்பிற்குரிய விருதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். CSIR என்பது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது மத்திய விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப குழுமத்தின் அங்கம். இது மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்தியாவில் 37-38 லேப் CSIR-ஆல் உருவாக்கப்பட்டு இந்தியா முழுவதும் பரவியுள்ளது. இதில் சிக்ரி என்று மிகச் சுருக்கமாக சொல்லக்கூடிய மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனமும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக அமைகிறது. CSIR யங் சயின்டிஸ்ட் அவார்டு CSIR-லிருந்து வழங்கக்கூடிய இளம் விஞ்ஞானி விருதானது 5 துறைகளில் வழங்கப்படுகிறது. வேதியியல் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் சயின்ஸ், இயற்பியல் என்று சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் சயின்ஸ், இன்ஜினியரிங் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்சஸ் அண்டு எர்த் சயின்சஸ் அண்ட் ஓஷன் சயின்சஸ். இந்த மாதிரி 5 துறைகளில் இந்த விருது வழங்கப்படுகிறது. நான் இந்த விருது 2014ஆம் ஆண்டு கெமிக்கல் சயின்சஸ் என்று சொல்லக்கூடிய வேதியியல் துறையில் எனக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை பற்றி பார்த்தீர்களானால் இந்த விருதானது இளம் விஞ்ஞானிகளுக்கு
இளம் விஞ்ஞானி அப்படின்னா 35 வயதிற்கு உட்பட்டவர்கள். 35 வயதுக்கு உட்பட்ட இளம் விஞ்ஞானிக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதோட சாராம்சம் என்னவென்று பார்த்தீர்களானால், அந்த விஞ்ஞானியானவர் இந்தியாவிலே பணிபுரிந்து இந்தியாவிற்காக கடின உழைப்பு மூலம் ஆராய்ச்சி மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்வதை பாராட்டி இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த வகையிலே சிக்ரியில் பணிபுரியக்கூடிய கிட்டத்தட்ட 5 இளம் விஞ்ஞானிகளுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அந்த 5 விஞ்ஞானிகளிலே நான் ஒருவன் என்று சொல்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். சிக்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடியில் அமைந்துள்ளது. மேபி உங்கள் எல்லாருக்குமே சிக்ரியை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாத சில நேயர்களுக்காக சிக்ரியினோட முக்கியத்துவத்தை சொல்லலான்னு கொஞ்சம் நான் நினைக்கிறேன். சிக்ரி என்பது CSIR ஆராய்ச்சி குழுமத்தால் நிறுவப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். இது 1948ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போதைய பிரதமர் மாண்புமிகு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இந்த நிறுவனம் உருவாக மிகவும் காரணமானவர் நமது வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்கள். அவர்களுக்கு இந்நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா, வள்ளல் அழகப்ப செட்டியாரால் கொடுக்கப்பட்ட இடத்திலும் அவர் கொடுத்த உதவி தொகையிலும் பேரிலே சிக்ரி நிறுவப்பட்டது. சிக்ரி 1953ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் நாட்டுக்கு ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த துவக்க விழாவிலே நோபல் பரிசு பெற்ற திரு சர் சி.வி. ராமன் அவர்கள் அண்ட் அழகப்ப செட்டியார், தென் அப்போதைய பிரசிடெண்டாக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லாருமே இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டனர். அப்பொழுது சிக்ரி இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனமாக அர்ப்பணிக்கப்பட்டது. துவக்க விழாவிலே ராமன் அவர்கள் வழக்கம் போல, ஏன் இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறுவனத்தெல்லாம் தொடங்கணும், இந்தியாவில் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி இருக்குது, எதுக்கு இந்த நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைத்தார். தேசத்திற்காகவும் சரி ஆராய்ச்சியின் மூலமாகவும் சரி சிக்ரியின் பங்களிப்பு மிகவும் மிக முக்கியமானது. சிக்ரியினுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் சரி ஆராய்ச்சியின் மூலமாக சமுதாய மக்களுக்கு உதவக்கூடிய பங்களிப்பானாலும் சரி சிக்ரியினுடைய பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரியின் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்டில் சிக்ரியின் பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. 70 ஆண்டுகளாக சிக்ரியின் பங்களிப்பு மிகவும் போற்றுதலுக்குரியது. இந்த 70 வருட காலத்தில் இப்பவும் பார்த்தீர்களானால் சிக்ரி மட்டுமே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்காக நிறுவப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். இந்த ஆராய்ச்சி நிறுவனமானது ஏகப்பட்ட கருவிகளை, டிவைசஸ் எல்லாத்தையும் மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஸ்டார்டிங் ஃப்ரம் அயான் செலக்டிவ் எலக்ட்ரோட்ஸ் என்று சொல்லக்கூடிய pH மெஷர் பண்ணக்கூடியதானாலும் சரி, குளோரைடு எவ்வளோ இருக்குது இல்லை சோடியம் அயான் எவ்வளோ இருக்குது என்று மெஷர் பண்ணக்கூடிய கருவியானாலும் சரி, இது எல்லாத்தையும் சிக்ரி கிட்டத்தட்ட 1960 கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள மண்டபம் பிரிட்ஜ், அது நம்ம இந்தியாவை ராமேஸ்வரம் தீவோட கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜுக்கு கரோஷன் ப்ரிவென்ஷன் கோட்டிங்னாலும் சரி எல்லாமே சிக்ரி வழங்கி இருக்கிறது. இந்த மாதிரி சிக்ரியினுடைய பங்களிப்பை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். நான் உங்கள் கூட பகிர விருப்பமான சிக்ரியினோட அச்சீவ்மெண்ட்ஸ் கிடையாது, என்னோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரிசர்ச். சரிங்களா? ஸோ இந்த வகையில் பார்த்தோமானால் இந்த மாதிரி சிக்ரியில் பணிபுரிவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி மனதில் தோன்றும், இந்த விஞ்ஞானிகள் என்னதான் செய்கிறார்கள், ஏன் ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு மனதில் தோன்றியிருக்கும். ஏன் ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபடுகிறார்கள் என்றால், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடப்பட்டது. அதிலே உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திப்பார்கள் அப்படின்னு அந்த கட்டுரை தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட நம்ம எதிர்காலத்தில் ஒரு 50 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க, அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் என்று அந்த ஆராய்ச்சி கட்டுரையானது மிக தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அதிலே டாப் 10 ப்ராப்ளம்ஸ், முதல் 10 வகையான ப்ராப்ளம் என்னென்ன என்று பார்த்தீர்களானால், முதலில் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய எனர்ஜி, வாட்டர் நீர், ஃபுட், என்விரான்மெண்ட், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 ப்ராப்ளம். அதில்
மிகவும் முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்கள், ஹெல்த் கேர். நம்மளுடைய நல்வாழ்வுக்கு அமைய சுகாதாரமான முறையில் எப்படி டிசீஸை தவிர்க்கலாம், நோய்களை தவிர்க்கலாம், நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம எப்படி பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிற விளைவுகள். இதனால நம்ம வரக்கூடிய 50 வருஷ காலத்தில் என்னென்ன விளைவுகளை சந்திப்போம் அப்படிங்கிறது பற்றி அந்த கட்டுரை மிக தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இப்பொழுதுடைய உலகத்தில் உள்ள மக்கள் தொகையை பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு 8 பில்லியன் மக்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 50 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மக்கள் தொகையானது 2-3 மடங்காக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையிலே நம்ம அந்த மக்களுக்கு சுவாசிக்க நல்ல ஒரு காற்று, உண்ண சத்தான உணவு, தென் அவங்க வாழக்கூடிய என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் கிரீன் சுற்றுச்சூழல் தரணும் அப்படின்னா எப்படி நம்ம கொடுக்க முடியும்? இந்த விளைவுகளை தீர்க்க ப்ராப்ளத்திற்கான சொல்யூஷன் கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இந்த ப்ராப்ளத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி மட்டுமே தகுந்த பதிலை சொல்ல முடியும். அந்த வகையிலே மக்களின் நல்வாழ்வுக்காகத்தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். இப்பொழுது நான் ஏற்கனவே கூறியது போல இந்த டாப் 10 ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா முதலில் எனர்ஜி, அப்புறம் வாட்டர், ஃபுட், என்விரான்மெண்ட், இந்த வகையிலே டிசீஸ், நோய்கள் என்று சொல்லக்கூடியதும் மிக முக்கியத்துவமான பங்களிக்கிறது. என்னுடைய ஆராய்ச்சியானது இந்த மாதிரி நோய்களுக்கு சென்சார் டெவலப்மெண்ட், பயோசென்சார் என்று சொல்லக்கூடிய நோய்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நோய்கள் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கும், மற்றும் நோய்களை ஒரு ஆஸ்பத்திரிக்கு செல்லாமலே, ஒரு சுகாதார நிலையத்திற்கு செல்லாமலே நம்மளால் கண்டுகொள்ள முடியுமா, அதனுடைய நோய்களை பற்றி நாம் முன்னக்கூடியே தெரிஞ்சுக்க முடியுமா, அப்படி நோய் இருந்தது அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும், இதை மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் குளுக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை தெரிந்து கொள்வதற்கு கருவி இருக்கிறது. அந்த கருவி எப்படி வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் என்னுடைய ஆராய்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வது மிக எளிதாக இருக்கும். குளுக்கோமீட்டர் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு, குளுக்கோஸ் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ தான் சர்க்கரை நோய், டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய நோய் சமுதாயத்தில் மிகவும் அதிகமாக பரவியுள்ளது. அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம விரலில் ஒரு குண்டூசியால் குத்திட்டு ஒரு துளி ரத்தம் எடுத்து அந்த கருவியில் பொருத்தப்பட்டுள்ள எலக்ட்ரோடு என்று சொல்லக்கூடிய சென்சார், அதில் அந்த ரத்தத்தோட ஒரு துளியை வைக்கிறோம். அந்த துளியை வச்சுட்டு அவங்க வழங்கியிருக்கிற கருவியில் அந்த எலக்ட்ரோடை செலுத்தினோமானால் அந்த கருவி நமக்கு ஒரு ரீடிங் காமிக்கிறது. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்சாரில் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்கிறது. அந்த என்சைம் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணும். ஆக்சிஜனேற்ற முறையில் குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணி ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்டு குளுக்கோனிக் ஆசிட் என்று 2 விதமான கெமிக்கல்ஸ் வெளியில் வருது. நீங்கள் இந்த சென்சாரை அந்த கருவியில் செலுத்தின உடனே என்ன பண்ணுது அந்த கருவி அப்படின்னா இந்த என்சைம் ரியாக்ஷன் மூலமாக, என்சைமின் வினை மூலமாக எவ்வளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு வெளியிடப்படுகிறது என்று மெஷர் பண்ணுறோம். அந்த மெஷர் பண்ணக்கூடிய டெக்னிக் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியின் மூலமாக மெஷர் பண்ணுறோம். இதுதான் இதோட சிம்பிளாக எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்படி அது அந்த கருவி வேலை செய்யுதுங்கிறதோட சாராம்சம். அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை அளவு தெரிந்து நாம் அதை இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவுக்கு சமப்படுத்த முடியும். இந்த டிவைஸ் ஆனது ஒரு மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் அப்ரோச். அப்படின்னா பலவித துறைகள் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட கருவி. கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இன்ஜினியரிங் என்று அனைத்து விதமான தொழில்நுட்பங்களும் இந்த கருவியில் பொறிந்துள்ளது. இப்போ நான் ஈடுபட்டு இருக்கும் ஆராய்ச்சியானது இந்த விதமான கருவிகளை தயார் செய்வதில் மிகவும் முக்கிய பங்களிக்கிறது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஏன் இவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரியின் ஒரு அங்கமாக நம் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், நம்மளுடைய உடலிலே
மிக அதிகமான எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் நடக்கிறது. இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அப்படின்னா முதல்ல இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுக்க போயிடுறோம், நல்லா படுத்து தூங்குகிறோம். காலையில் யார் உங்களை எழுப்பி விடுறா? காலையில் எதுக்கு நம்ம எந்திரிக்கிறோம்? சரிங்களா? ஜஸ்ட்டு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை யோசிங்க. எதுக்கு நம்ம எந்திரிக்கிறோம்? சரி, எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோன்னா ஒரு மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துலையோ நமக்கு நல்லா பசிக்குது. கரெக்டாக? எதுக்கு பசிக்குது நம்மளுக்கு? ரைட்டு. பசிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் சப்போஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இல்லை இதுன்னா பஸ் பிடிக்கிறீங்க. பஸ் பிடிச்சி காலேஜுக்கோ, யூனிவர்சிட்டிக்கோ, இன்ஜினியரிங் காலேஜுக்கோ, இல்லை ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கோ பஸ்ஸில் ஏறி போகிறோம். அப்படி போகும்போது ஒரு சிலரை பார்க்கும்போது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் வேறொருவரை பார்க்கும்போது நம்மளுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. என்னன்னா எமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். இதெல்லாம் ஏன் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவோம். அப்படின்னா நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன், வேதி வினைகளால் இந்த உணர்வுகளை இந்த மாதிரி நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேதி வினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதி வினைகள் எல்லாமே எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நடக்கிறது. நம் உடலில் அமைந்துள்ள சில பயோ மாலிகூல் இந்த வேதி வினைகள் மூலமாக ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷனாக போகலாம், இல்லை ஒடுக்க வினை மூலமாக ரிடக்ஷன் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் மூலமாக நடக்கலாம். அப்படி இந்த வேதி வினைகள் மூலமாக மிக அதிகமாக கெமிக்கல் வெளியிடப்படுகின்றன. அந்த கெமிக்கல் தான் நம்மளை வந்து எழுப்பி விடுது, காலையில் நம்மளுக்கு பசியை உண்டாக்கிறது, நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த செய்கிறது. அதனால தான் இந்த விதமான எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வினைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு மிகவும் இன்றியமையாததாக அமைகிறது. என்னுடைய ஆராய்ச்சியானது இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வினைகளை எப்படி கட்டுப்படுத்த முடியும். சில சமயம் நம்ம இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷனை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். சில சமயம் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷனை வேகமாக ஊக்கப்படுத்தி நடைபெற செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன். இந்த குளுக்கோமீட்டர் கருவியை பற்றி நான் சொல்லியது போல் அது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். சரிங்களா? ஒரு சென்சாராக இருக்கட்டும், அதோட மெஷர் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இல்லை இதை மக்களுக்கு மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஓகே, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இது இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சென்சார் கருவியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, இன்ஜினியரிங் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அந்த வகையில் சிக்ரியில் பலவித துறைகளில் இருந்தும் விஞ்ஞானிகள் இருப்பதனால் எங்களுக்கு மிகவும் ஊக்கமாக இது அமைகிறது. இப்போ அந்த கருவியை பற்றி பார்க்கும்போது நான் வந்து பிளட்ல இருந்து ஒரு துளி ரத்தத்தை எடுத்து நம்ம கருவியில் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரத்தத்துல இருந்து நம்ம ஒரு துளி எடுத்து அந்த கருவியில் செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ ரத்தத்தை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு குண்டூசியை வச்சு குத்துறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஊசியை வச்சு நம்ம ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறாங்க. இது நம்மளை துயரப்படுத்தி கொண்டு நம்ம ரத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படி இல்லாமல் நம்ம வியர்வையிலிருந்தே நம்மளுடைய உடல்நல குறைவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறோம். வியர்வை என்று சொல்ல போனால் பெர்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து ஒரு இந்த வியர்வைங்கிறது மிக அற்புதமான ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 விதமான நிகழ்வுகளில் நமக்கு வியர்வை வருகிறது. ஒன்று டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், நமக்கு திடீர்னு நல்ல வெயில் அடிக்கும்போது நம்மளுக்கு வேர்த்து ஊற்றுது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் சேஞ்சஸ், இந்த உணர்வுகள் வேறுபடும் போது நம்மளுக்கு வேர்வை வருகிறது. இப்போ திடீர்னு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சார் வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்தோடனே இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே சில பசங்களுக்கு டென்ஷன் ஆகி வேர்க்க ஆரம்பிச்சிடும். இல்லை ஒருத்தர் போய் இன்னொருத்தங்க கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அவங்களுக்கும் வேர்க்க ஆரம்பிச்சிடும். அறிவியல் ரீதியாக பார்த்தீர்களானால் இந்த வியர்வையின் கலந்திருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அது வந்து மிக மிக முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சம்மரில் வேர்த்து முடித்த பிறகு நம்மளுக்கு ஒரு நல்ல வெள்ளை கோடு வரும். அது வந்து ஏன் வருது அப்படின்னா சோடியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய மூலக்கூறு, சோடியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய காம்பவுண்டினால் அது வருகிறது. Na+Cl- அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் அதை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் வியர்வையிலும்
குளுக்கோஸ், லாக்டேட், Na+, Cl-, பொட்டாசியம், K+ என்று சொல்லக்கூடிய பலவித மூலக்கூறுகள் அதில் உள்ளன. இந்த வியர்வையிலிருந்து நாம் உடல் நலக்குறைவை கண்டறிய முடியும். ஸோ இந்த வியர்வையிலேருந்து நம்ம குளுக்கோஸை மெஷர் பண்ண முடியும். இந்த Na+, K+ ரேஷியோ அதுதான் நம்மளுடைய ப்ரெஷர் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இந்த விதமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வியர்வையிலிருந்து நம்ம பவர் எடுக்க முடியுமா அப்படின்னு பயோசென்சாரை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குளுக்கோஸ், லாக்டேட், Na+, K+ இதுக்குரிய கருவிகளை, அதை மெஷர் பண்ணக்கூடிய, அதனுடைய அளவு எவ்வளவு நம் உடம்பில் இருக்கிறது என்று மெஷர் பண்ணக்கூடிய கருவிகளை நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம் சிக்ரி ஆராய்ச்சி நிறுவனத்தில். இது மட்டும் இல்லாமல் இந்த கருவியானது நம்ம வெளியிலிருந்து மெஷர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய ஆடைகளிலே இந்த கருவியை பிரிண்ட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் அடிச்சிடணும். சரிங்களா? அப்படி பிரிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே ஹோம் பேஸ்டு ஹெல்த் கேர் சிஸ்டம், அந்த வகையில் ஹோம் பேஸ்டு ஹெல்த் கேர் சிஸ்டம் என்று ஒரு ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஹோம் பேஸ்டு ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பயோசென்சார் கருவியானது மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய இந்த பயோசென்சாரானது உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், கணேஷ் காலை வணக்கம், இன்று உங்களுடைய குளுக்கோஸ் அளவானது நார்மலாக இருக்கிறது, நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் போனால் போதும் அப்படின்னு உங்கள் மொபைலில் உங்களுக்கு மெசேஜ் வரும். இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆடைகளில் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சென்சாரானது வைஃபை மூலமாக உங்களுடைய மொபைலுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் மொபைல்லையே நீங்கள் உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, வேர்வையில இருந்து இந்த Na+, K+ ரேஷியோவானது உங்களுடைய உங்களுடைய ப்ரெஷர் அளவு எவ்வளோ இருக்கிறது என்பதை சொல்ல முடியும். இது எப்படின்னா, கிட்டத்தட்ட டிஃபரண்ட் ட்ரீட்மெண்ட் வகையில் முதன்மை ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை நாமே கொஞ்சம் அசஸ் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி கரெக்டாக இருக்கோமா, இல்லை நம்மளுக்கு குளுக்கோஸ் லெவல் கரெக்டாக இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத இது தெரிவிக்க முடியும். இது ஒரு பகுதி. இதை சார்ந்தே நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் மைக்ரோபியல் ஃபியூவல் செல் என்று சொல்லக்கூடிய கழிவுகளிலிருந்து நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல் கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, இல்லை கழிவுகளிலிருந்து ஸ்மால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா என்ற ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறோம். நான் கழிவு என்று சொல்லக்கூடிய கழிவானது நம்மளுடைய உணவு கழிவாக இருக்கலாம், அல்லது தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவாகவும் இருக்கலாம். இதை பற்றி ஆராய்ச்சியிலும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் மைக்ரோபியல் ஃபியூவல் செல். இதிலிருந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முனிசிபலில் இருந்து பார்த்திங்கன்னா நிறையா கழிவுகளை சேர்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல சும்மா கொட்டி வைக்கிறோம். அந்த கழிவில் இருந்து நம்மளுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியுமா? நான் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னோன்னே நீங்கள் பெரிய நம்ம டிஎன்இபி லெவலுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட வேண்டாம். ஏதோ நம்ம வீட்டுக்கு ஒரு லைட் எரிய வைக்க முடியுமா, சின்ன மோட்டார் ரன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி மிக சிறிய அளவிலே நம்மளால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த ஆராய்ச்சியானது மைக்ரோபியல் ஃபியூவல் செல் என்றால் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும். நான் ஏற்கனவே கூறியது போல் நமது வியர்வையிலிருந்தும் நம்மளால் மிக சிறிய அளவு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது என்சமேட்டிக் ஃபியூவல் செல் அப்படின்னு சொல்கிறோம். என்சமேட்டிக் ஃபியூவல் செல் மூலமாக பண்ண முடியும். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வியர்வையை எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுவோம். வியர்வையை ஒரு சொல்யூஷனாக யூஸ் பண்ணி அதிலிருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரொம்ப மிகச்சிறிய அளவிலே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த கரண்ட்டை ஒரு சட்டையில் ஒரு எல்இடி லைட்டு வச்சு க்ளோ பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் இப்போ பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பேஸ் மேக்கருக்கு நீங்கள் தனியாக பேட்டரி போட வேண்டியதில்லை. இதோட லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வியர்வையிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு உங்கள் பேஸ் மேக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி என்சமேட்டிக் ஃபியூவல் செல் ஒரு மூலமாகவும் நாங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் எனது சக ஊழியரான அங்கப்பன் அவர்கள் கூறியது போல் சிவகாசியில் அமைந்துள்ள
பட்டாசு தொழிற்சாலைகளில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு 2-3 வருஷமா, கடந்த 2-3 வருஷமா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டதுல இருந்து பசுமை பட்டாசு, கிரீன் கிராக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய பசுமை பட்டாசை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டது. அதனால கிட்டத்தட்ட பட்டாசு தொழிற்சாலைகளானது மிகவும் பாதிப்புக்குள்ளானது. அப்போ இந்த சிஎஸ்ஐஆர்ல நான் சொன்ன மாதிரி 37 லேப்ல நீரி அப்படின்னா அது வந்து என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனம், அது நாக்பூரில் அமைந்துள்ளது. சிஎஸ்ஐஆர் நீரியுடன் சேர்ந்து சிக்ரியும் பசுமை பட்டாசு உருவாக்குவதில் மிகவும் உயரிய பங்களிப்பாற்றியது. சிக்ரியை பொறுத்த மட்டுக்கும் நாங்கள் என்ன டெவலப் பண்ணோம் அப்படின்னா, என்ன உருவாக்கணும் அப்படின்னா, பசுமை பட்டாசில் புஸ்வானம் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மிக மகிழ்ச்சியாக வெடிக்கக்கூடிய ஒரு வெடியானது புஸ்வானம். அதில் நிறைய கலர்ஸ் வரும், சரிங்களா? க்ரீன் கலர் வரும், எல்லோ கலர் வரும், ரெட் கலர் வரும். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ல இருந்து இந்த கலர் வருது. அப்படி புஸ்வானம் எரியும் போது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மிக நல்ல காட்சியாக அமைந்தாலும் கூட சுற்றுச்சூழலை பொறுத்த வகையில் அது மாசு ஏற்படுத்துகிறது, சரிங்களா? அதிலிருந்து வரக்கூடிய வாயு, புகை, தென் ஒளி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாசு ஏற்படுத்தக்கூடிய அளவை விட சற்று அதிகமாக இருந்தது. அதுக்கு நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சில விதமான கெமிக்கல்களை மாற்றினால் நாம் இந்த புஸ்வானத்தோட ரசிக்கக்கூடிய லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அதிலிருந்து வரக்கூடிய மிக அரிய வெளிச்சமாக இருந்தாலும் சரி, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை குறைக்காமல் ஒன்லி மாசு அளவுகளை குறைக்கக்கூடிய வகையில் சில கெமிக்கல் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளில் போய் அவங்களுக்கு நேராகவே காமிச்சிருக்கிறோம். இது ஒன்று பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அணுகுண்டு. நம்ம இளைஞர்கள் மத்தியில் அணுகுண்டு போடாமல் யாருமே தீபாவளி கொண்டாடி இருக்க மாட்டோம். அந்த அணுகுண்டுலேருந்து வரக்கூடிய சத்தமானது அலௌடு லெவல், அதாவது பிசோ என்று சொல்லக்கூடிய பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன், அவங்க ஒரு லெவலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த 120 டெசிபல், இந்த அளவை தாண்டி சவுண்டு வந்தால், அது வந்து இந்த 120 டெசிபலை தாண்டி வந்தால் அது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 120 டெசிபலுக்கு கீழே வெடிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அணுகுண்டு தயாரிச்சிருக்கோம். நாங்கள் டெவலப் பண்ண அணுகுண்டு பார்த்தீங்கன்னா 112 டெசிபல் அளவிலே அது வெடிக்கும். ஸோ அப்போனா இன்னும் சவுண்டும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் வெடிக்கும். ஸோ இந்த மாதிரி பசுமை பட்டாசு தயாரிப்பு அண்டு பசுமை பட்டாசு மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வகையிலும் எமது ஆராய்ச்சியானது ஈடுபட்டு இருக்கிறது. இந்த வகையான ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்ண போகிறோம்? ஏன் ஆராய்ச்சி? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆராய்ச்சியானது சமுதாய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அமைய வேண்டும். ஸோ நான் சொன்ன பயோசென்சராக இருக்கட்டும், கழிவுகளிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, எலக்ட்ரிசிட்டி தரக்கூடிய மைக்ரோபியல் ஃபியூல் செல்லாக இருக்கட்டும், இல்லை கடைசியாக நான் கூறியது போல் பசுமை பட்டாசாக இருக்கட்டும், இது எல்லாமே சமுதாயத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய அளவிலே நமது ஆராய்ச்சியானது அமைய வேண்டும். ஏன் நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நமது லோக்கலாக நமக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்குமோ அதை பயன்படுத்தி நமது சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய வகையிலே நமது ஆராய்ச்சியானது அமைய வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் காரைக்குடி சார்ந்த ரொம்ப குறுகிய வட்டம் போடாமல் கொஞ்சம் தமிழ்நாடு தென் இந்தியா அப்படிங்கிற அளவில் நமது ஆராய்ச்சியானது மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற வகையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன் நம்ம இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டாப் 10 ப்ராப்ளம்ஸ், நம்ம ஒரு 50 வருஷ காலத்தில் என்னென்ன ப்ராப்ளம் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இப்பயே இந்த ஆராய்ச்சியின் மூலமாக நம்மளால் விளைவுகளை தவிர்க்கவும் முடியும், அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கவும் முடியும். இதெல்லாம் நம்ம பண்ண இப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, அந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவை நம்ம உருவாக்கணும். செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னா நமக்கு நாமே திட்டம் மாதிரி, நம்ம வேற நாடுகளை சார்ந்து இராமல் நமக்கு நாமே தேவையான பொருட்களை நம்மளால் தயாரிக்க முடியும் என்ற வகையிலே எமது ஆராய்ச்சியானது மிகவும் பயன்பாடாக இருக்கும் என்று நம்புகிறேன். நிறைவாக எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நேயர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில முனைவர் வி. கணேஷ் அவர்கள்
எந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் மூலமாக தேசிய இளம் விஞ்ஞானிக்கான விருது வாங்கினாங்க அப்படிங்கிறத பத்தியும் தன்னுடைய ஆராய்ச்சி குறித்தும் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியானது நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.